வணக்கம் மக்களே! நான் உங்கள் நிரேஷ். வெல்கம் டூ டெக் பேச தமிழ். இன்னைக்கு நம்ம சேனல்ல எத பத்தி பார்க்க போறோம்னா, இப்ப நீங்க புதுசா ஒரு ஏடிஎம் கார்டு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா, அது ஸ்பீட் போஸ்ட் மூலியமா தான் மேக்ஸிமம் அனுப்புவாங்க. அந்த மாரி ஸ்பீட் போஸ்ட் மூலியமா அனுப்பும்போது, அந்த போஸ்ட் எங்க வருதுன்றத ட்ராக் பண்றது எப்படின்றத தான் பார்க்க போறோம். நீங்க புதுசா ஏதாவது ஏடிஎம் கார்டு அப்ளை பண்ணா, எப்படி வீட்ல இருந்தே அப்ளை பண்றதுக்கான வீடியோவும் நம்ம சேனல்லே போட்டுருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. கிளிக் பண்ணி பாருங்க. அதே மாரி நீங்க அப்ளை பண்ண ஏடிஎம் கார்டு வந்ததுக்கப்புறம், அந்த ஏடிஎம் கார்டுக்கு பின் எப்படி ஜெனரேட் பண்றது, எப்படி ஏடிஎம் கார்ட ஆக்டிவேட் பண்றதுக்கான வீடியோவும் நம்ம சேனல்லே போட்டுருக்கோம். மறக்காம பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துருக்கேன். அதுக்கு முன்னாடி இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகான பிரஸ் பண்ணீங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. புடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்கு போலாம். ஃபர்ஸ்ட்டு உங்களோட ப்ரௌசர ஓப்பன் பண்ணுங்க. நீங்க மொபைல் யூசரா இருந்தாலும் இதே ஸ்டெப் தான். வேணுனா உங்களோட மொபைலோட வியூவ வந்து டெஸ்க்டாப் மோடுக்கு மாத்திக்கங்க. மாத்திட்டு ஸ்பீட் போஸ்ட் ட்ராக்கிங்ன்னு டைப் பண்ணி சர்ச் குடுங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஒரு லிங்க் வருது பாருங்க. அந்த லிங்க கிளிக் பண்ணுங்க. பேஜ் லோட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கன்சைன்மென்ட் நம்பர் கேட்கும். இந்த கன்சைன்மென்ட் நம்பர் உங்க ஏடிஎம் கார்டு டிஸ்பேச்டு ஆன உடனே உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். அதுல இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா உங்களோட கார்டு நீங்க அப்ளை பண்ண கார்டோட புது கார்டோட கடைசி 4 நம்பரு, அப்புறம் டிஸ்பேச்டு ஆன டேட், மந்த், இயர் அதுக்கு கீழ வந்து ஸ்பீட் போஸ்ட்டோட நம்பர் போட்டிருப்பாங்க. அதுதான் உங்களோட கன்சைன்மென்ட் நம்பர். இப்ப அந்த நம்பர டைப் பண்ணி, கீழ இருக்க வேல்யூஸ டைப் பண்ணி சர்ச் குடுங்க. சர்ச் குடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எவாலுவேட் தி எக்ஸ்பிரஷன்னு போட்டு 2 நம்பர பிளஸ் பண்ணுங்க, மைனஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அத நீங்க மைனஸ் பண்ண சொன்னாங்கன்னா, மைனஸ் பண்ணிட்டு மறுபடியும் சர்ச் குடுங்க. சர்ச் குடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பேஜ் லோட் ஆகும். உங்களுக்கு டெலிவரி ஆகப்போற போஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு யூசர் மேனுவலு, உங்களோட ஏடிஎம் கார்டு, அதுக்கான ஒரு சேஃப்டி கவரு, அப்புறம் உங்களோட ஏடிஎம் கார்டுக்கான பின் எப்படி ஜெனரேட் பண்றதுக்கான ஒரு ஸ்லிப்பு இதெல்லாம் இருக்கும். நீங்க அப்ளை பண்ண கார்டு மேக்ஸிமம் 4 to 6 டேஸ்க்குள்ளயே உங்களுக்கு ரீச் ஆயிரும். அப்படி ரீச் ஆகலைன்னா உங்களோட நியரஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ்ல போயிட்டு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ரீச் ஆகும்போது நீங்க எந்த ஒரு அமௌண்ட்டுமே நீங்க பே பண்ண வேணாம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். லோட் ஆனதுக்கப்புறம் உங்களோட பேஜ் இப்படி தான் இருக்கும். இதுல உங்களோட கார்டு பத்தின எல்லா டீடைல்ஸுமே இருக்கும். கடைசியா உங்களோட கார்டு எங்க ரீச் ஆயிருக்குதுன்றது முதற்கொண்டு எல்லாமே இதுல இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.